வேத வசதி நேராக நான் போயிடுவோம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை திரும்ப இன்றைக்கும் தியானிப்போம். யாத்திராமம் 23:20 நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வசனம், மனப்பாடமாக கூட தெரியும். வழியிலே உன்னை காக்கிறதற்கும் ஆண்டவர் சொன்ன, நான் ஆயத்தமணின ஸ்தானத்தில் உங்களை போய் கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ ஒரு தூதனை நான் உனக்கு முன்பாக என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த அருமையான ஒரு நல்ல வார்த்தை. ஆமேன்னு சொல்லுவோமா? இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், வழியிலே உன்னை நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், காக்கிறதற்கு. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ரெண்டாவது உன்னை சேர்க்கிறதற்கு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வழியிலே உன்னை காப்பதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் உன்னை போய் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ ஒரு தூதனை உனக்கு முன்பாக என்ன செய்கிறேன். இது ஒரு ப்ராமிஸ் வேர்டு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இது இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பல ஆண்டுகள் நெருக்கத்தில் இருந்தாங்க இல்லையா? அவங்களுடைய பின்னணியத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல. அவங்க எகிப்தில் பல ஆண்டுகள் விடுதலை இல்லாமல் இருந்தாங்க, நிம்மதி இல்லாமல் இருந்தாங்க, கண்ணீர் வடித்தாங்க, வேலை செய்தாங்க. பார்வோன் செய்யலை, வேலைக்கு மேலாக அவனுக்கு சரியான சம்பளம் கொடுக்காம அடி வாங்கிட்டு வாங்கிட்டு ரொம்ப வேதனையோடு கண்ணீரோடு அவங்க பெருமூச்சிட்டு அழுதாங்களாம். பைபிளில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? இஸ்ரவேலோடு புத்தருடைய பெருமூச்சே கர்த்தர் கேட்டார் அப்படின்னு இருக்குது. ஒடுக்கப்பட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ஆண்டவர் அவளுக்கு என்ன செய்தார், ஒரு நாள் விடுதலை கொடுத்தார். இல்லையா சொல்லுவோம்? நம்ம ஒரு நாள் நெருக்கத்திலேருந்து அவங்கள ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு பெருக்கத்தை கொடுப்பதற்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆமேன்னு சொல்லுங்களேன். பாலும் தேனும், எப்படி சொல்லுங்கள், பாலும் தேனும் ஓடுகிற நலமான தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ கஷ்டம் ஒரு நாள் மாறும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் ஒரு நாள் என்ன செய்யும் சொல்லுங்கள், உங்கள் நெருக்கம் ஒரு நாள் மாறும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் கஷ்டம் ஒரு நாள் மாறும். அல்லையிலே சொல்லுங்களேன். உங்கள் பெருமூச்சு விடுறீங்க பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் அதெல்லாம் கேட்குறார். நம்ம படுற வேதனைகள் துக்கங்கள் எல்லாம் அதான் ஆண்டவர் சொல்கிறார். எகிப்தில் அவர்கள் பட்ட உபத்திரத்தை நான் பார்த்து யாத்திராமத்தில் 3 அதிகாரத்தில் வாசிக்க முடியாது, நல்ல ஒரு வசனத்தில் வாசிக்க முடியல. ஆண்டவர் அவர் என்ன சொன்னார், நாங்கள் என்ன செய்தேன், உபத்திரத்தை நான் என்ன செய்தேன் சொல்லுங்கள், பார்க்கவே பார்த்துன்னு சொல்லி 3:7 வாசிக்கும்போது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் உபத்திரத்தை பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளும் அவர் இடுகிற கூக்குரலை கேட்டு அப்படி படுகிற வேதனைகளே அறிந்திருக்கு. உபத்திரவம், கூக்குரல், வேதனைகளை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் வேதனை யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கலாம், ஆனால் ஏசப்பாக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் கூக்குரல்றீங்களா, ஜெபிக்கிறீங்களா, யார் பார்க்குறான்னா நம்ம ஆண்டவர் பார்க்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். பலருடைய வாழ்க்கையில் பல உபத்திரங்கள், குடும்பத்தில் உபத்திரங்கள், வேலை செய்கிற இடத்துல உபத்திரங்கள் இல்லை, அக்கம் பக்கத்தில் பலர் பார்த்திங்கன்னா பல நேரங்களில் நம்மளை அப்படியே நெருக்குவாங்க. ஆனாலும் நம்ம ஆண்டவர் பார்க்குற இதெல்லாம் ஒரு நாள் பார்த்து ஒரு நாள் நமக்கு நல்லது தருவார். ஆமேன்னு சொல்லுவோமா? அடுத்த வருஷம் வாசிக்கிறோம். அவர்கள் எகிப்தியன் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபீசரும் இருக்கிற இடமாகிய பாருங்கள் எப்படிப்பட்ட இடம் சொல்லுங்கள், பாலும் தேனும் ஓடுகிற நலமான விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க உங்களுக்கு இறங்கினேன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏதோ ஒரு இடத்த கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கல இல்லை, நெருக்கப்பட்டாங்களே, ஒடுக்கப்பட்டாங்களே, உபத்திரப்பட்டாங்களே, கூக்குலிட்டாங்கன்னு சொல்லி ஏதோ ஒன்று கொடுத்துருவோம் அப்படி தானே. என்ன செய்யலை? சில பிள்ளைகள் அழுகும்போது உடனே அழுகைக்கு நீ போட்டுருக்கு என்ன செய்வோம் சொல்லுங்கள், திடீர்னு ஏதாவது ஒன்று அவசரத்துக்கு கொடுப்போம்ல, பார்த்துருக்கீங்களா பிள்ளைகள்? ஆனால் ஆண்டவர் அப்படி கொடுக்கல. அதை ஒரு அவசரத்துக்கு ஒன்று ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்கல. கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாரு சொல்லுங்கள், பாலும், அல்லேலூயா சொல்லுங்களேன், தேனும், அல்லேலூயா சொல்லுங்களேன், நலமானது, அல்லேலூயா சொல்லுங்களேன், விசாலமானது. எந்தளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு இதெல்லாம் தருவார். ஆமேன்னு சொல்லுவோமா? இப்படி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். இந்த ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் வாக்கு பண்ணார். அதே மாதிரி தான் அந்த யாத்திராமம் 23 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இதில் ஆண்டவர் சொன்னார், வழியிலே உங்களை நான் காப்பதற்கு உன்னை ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் உங்களை கொண்டு போய் நான் நீங்கள் தனியாக போக மாட்டீங்க, ஒரு தூதன் உங்களுக்கு என்ன செய்ய சொல்லுங்கள் அனுப்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நமக்கு முன்பாக யார் அனுப்புவாரான்னு சொல்லுங்கள், தூதன் அனுப்புவார். நான் சொன்னேன், தூதன் சில இடத்துல வருவார், சில நம்மளே தூதனை போல் பயன்படுத்துவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். காலையில் இந்த பிரசங்கத்தை தான் காலையில் பேசினேன். எபி காலை 6 அன்னைக்கு வருவார், 2வது அன்னைக்கு வருவார். காலை 6 அன்னைக்கு நான் முடித்தவொன்னே, அப்பா அன்றைக்கி பிரசங்கம் பண்ணிங்க, தூதன் அனுப்புவேன்னு சொன்னீங்களே,
அப்படியே இன்றைக்கி நான் வந்ததில் ஆராதனைக்கு நான் கிளம்பி இருந்த ஒரு வயசானவங்க. ஆனால் நாங்கள் இருந்த பழைய வீட்டில் இருந்தவங்க அவங்க சர்ச்சுக்கு போகிறதுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க வயசானவங்க. யாராவது வந்தால் நல்லாயிருக்கும் ஏசப்பா, யாராவது ஒரு வண்டி யாராவது கூட்டுவாங்க, என்னை கூட்டுவாங்கன்னு அவங்க ஏதோ மனசில் ஒரு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்தவொடனே தம்பி எங்கே போகிறீங்க, என்னை அங்கே கொண்டு விட்டுருங்கப்பா அது அப்படின்னு கொண்டு விட்ட உடனே ஜெபம்ட்டு பார்த்து நீ யார் பாஸ்டர் பையனா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு. பால் பாஸ் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமாக நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே ஒரு தூதனை அனுப்பிச்சா நான் உன்னையை போல் ஒரு தூதனை போல் உன்னை கத்தர் கொண்டு வந்தான்னு சொன்னாங்களாம். ஒரு விசுவாசி வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்து சிலையில் சொல்லுவோம். அதான் நம்ம தூதன்னா நம்மளே தூதனாக பயன்படுத்துவார் இல்லை. யோசேப்பு அப்படி தான் பயன்படுத்தினார். பைபிளில் படிக்கிறோம்ல, யோசேப்பு இவங்களாம் ரொம்ப நாள் பஞ்சத்தில் 7 வருஷம் பஞ்சம் பயங்கரமாக வரப்போகுதுன்னு தெரியும் ஆண்டவருக்கு இல்லை. ஆனால் அதுக்கு முன்பாக யோசேப்பு சொல்லுவார், என்னை முன்னமே கத்தர் என்னை உங்களுக்காக அனுப்பினார். அல்லையில சொல்லுவோமா? ஏன்னா உங்களை ஜீவரட்சணம் கொடுப்பதற்கு இவங்களை உயிரோடு காப்பதற்கு ஆண்டோட திட்டம் முன்னே பிளான். ஆனால் அதுக்கு வரைக்கும் யோசேப்பு கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சு. அல்லையில சொல்லுவோமா? பிறகு உதவி செய்யும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அல்லையில சொல்லுவோம். அல்லையில சொல்லுவோமா? நமக்கு தூதனை போல் நம்மளையும் வெளிப்படுத்துவார், நமக்காக ஒரு தூதனை அனுப்புவார். நம்ம தனியாக இல்லை, நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அலையில சொல்லுங்களே, நம்மை காப்பதற்கு. அலையில சொல்லுவோமா? நம்ம தனியாக இல்லை. யோசுவா 1:9 நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட வாசிங்க. அந்த வாசம் தான் 1:9 நான் உனக்கு கட்டளிடவில்லையா, பலங்கொண்டு திடமானதாயிரு, திகையாதே கலங்காதே. ஆண்டவர் சொல்ல நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அலையில சொல்லுவோமா? ஆண்டவர் இங்கே யோசுவை பார்த்து சொல்ல பலங்கொண்டு நான் உனக்கு கட்டளையிடவில்லை. ஏன் கட்டளையிட? ஏன்னா 6 வசனத்தை சொல்லியிருக்கார். பலங்கொண்டு 6 வசனத்தை வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறேன்? பலங்கொண்டு திடமானதார். ஏற்கனவே சொல்லிட்டார். ஆனாலும் உங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? ஒரு பயம், ஒரு காலக்கம், ஒரு திகைப்பு. அதான் ஆண்டவர் சொல்கிறார் பலங்கொண்டு. நான் உனக்கு சொல்லலையாப்பா யோசுவாவே, நீ பலங்கொண்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள்? திடமானது, கலங்கிடாது. ஏன்னா அவனுக்குள்ளே ஒரு கலக்கம். மோசே போயிட்டார்ல, பெரிய தலைவர், 120 வருஷம் வயசு வாழ்ந்தவர் தாத்தா. இப்போ என்ன ஆகிட்டார் சொல்லுங்கள்? எல்லாரும் பிள்ளையை விட்டுட்டு போன மாதிரி 6 லட்சம் புருஷனையும் விட்டுட்டு போயிட்டார். இப்போ இவர் தனியாக அடுத்தால இவர் மேலே அந்த சுமை வருதில்ல, இவருக்கு ஒரு கலக்கம் இருக்கும். ஐயோ மோசே இருக்கும்போதே அவ்வளோ பெரிய அற்புதம், செங்கடலை பிறந்தவர், அவருக்கு ஜபிச்ச ஜபத்தில் ஆண்டவர் கேட்டு எவ்வளோ அற்புதம் செய்தவர். அங்கேயே அந்த மக்கள்லாம் கீழ்ப்படியாமல் முறுமுறுத்துட்டு நடந்தாங்களே, என்னட்டா என்ன கரெக்டாக பண்ண போகிறாங்கன்னு ஒரு கலக்கம் இருந்திருக்கும் அவருக்கு. சில நேரத்தில் சபைகள் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது நிறைய பிரச்சனையெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும்ல. ஆனால் அப்படி சூழ்நிலை தான் யோசுவா கலக்கம் இருக்குது. பலங்கொண்டு திடமாக இருந்த சொல்லாண்டு திகையாது கலங்காது, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்ம கூட ஆண்டு இருப்பார், நமக்கு முன்பாக தூதனை அனுப்புவார். அல்லையிலே சொல்லுவோமா? அதனால் இந்த யாத்திராம 23 அதிகாரத்தில் நிறைய வாக்கு தத்தங்கள் நிறைஞ்ச அதிகாரம். ஏறக்குறைய 12-13 வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார். கட்டளைகள் நிறைய கொடுத்துருக்கிறார். அதில் கொஞ்சம் அன்றைக்கி கத்தரிசிதமாக நம்ம கொஞ்சம் பார்ப்போம். எனக்கு வாக்கு தத்தம், உன்னை காப்பேன், உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். அல்லையில சொல்லுங்களேன். உனக்கு முன்பாய் தூதனை அனுப்புவேன். அல்லையில சொல்லுங்களேன். 22வது வசனம், நீ அவர்கள் யாத்திராம 23:20 நீ அவர்கள் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாகில். கட்டளை இருக்குது. நான் வாக்கு நான் உன் சத்துருக்கு நினச்சிவேன் சொல்லுங்கள். சத்ருவாயும் விரோதிகளுக்கு விரோதியாக இருப்பேன். எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? நீ வந்தாலும் நான் சொல்கிறத கவனமாக கேட்டிங்கன்னா சத்துருட்ட போய் நீ சண்டை போட வேண்டாம். பைபிள் சொல்லுங்க, இங்கே சும்மா இருப்பீங்க சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். அல்லையில சொல்லுங்களேன். சத்துருக்கு ஆண்டவர் சொல்ல நீ சத்துருவாக கூட இருக்க வேண்டாம்ப்பா, நான் சத்துருவாக இருப்பேன். எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே நிறைய சத்துருக்கு இருக்க தான் செய்வாங்கள்ல. குடும்பமே சிலது சத்துருவாக இருக்கும். வீட்டாரே என்னதான் சொல்லுங்கள். சில வீட்டில் அப்படி கிடையாது. சில உடனே இருக்க தான் செய்யும். சில சபையில் சில சத்துரு மாதிரி யாராக இருப்பாங்க, உங்களுக்கு கூட இருப்பாங்க. அதெல்லாம் பெருசாக நினைக்காதீங்க. அல்லையில சொல்லுங்களேன். நீங்கள் ஆண்டவர் சொல்லதை கவனமாக கேளுங்க. அல்லையில சொல்லுங்களேன். அதை கவனமாக கேட்டு செய்யுங்க. அல்லையில சொல்லுவோமா? ஆண்டவர் சத்துருக்கு நான் சத்துருவாக இருப்பேன். சத்துருவுக்கு சத்துருவாயும், அப்புறம் அவர் விரோதிகளுக்கு அவர் விரோதியாக இருப்பார். அல்லையில சொல்லுங்களேன். அவர் எழுப்பிட்டால் யாரும் நிற்க முடியுமா பாருங்கள். எல்லாருக்குமே நிறைய விரோதிகள் இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? முன்னால் ஆமேன்னு சொல்லுவாங்க, ஆனால் பின்னால் என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? படுகுழி தோண்டுவாங்க. படுகுழி வெட்டுறோம் பழிக்குழியிலே விழுவான்னு சொல்லி பைபிள் இருக்குது. முருதைக்காய் போல், ஆமானை போல் முருதைக்காய்க்கு என்ன பண்ணா சொல்லுங்கள்? ஒரு பெரிய தூக்கு மரத்தை செஞ்சு வச்சாலே பைபிள் படிக்கிறோம்ல. இல்லை
பெரிய தூக்கம் வரும். மொர்தெகாய் நேர்மையானவன், சாதாரண சிம்பிளாக இருக்கிறாள்ல, ஒரு வாட்ச்மேன் மாதிரி பார்த்தா வாட்ச்மேன். ஆனால் உண்மையாக இருக்கிறவர், கடவுளுக்கு பயந்தவர் இல்லை, ஒரு யூதன். சிலையை வணங்க மாட்டார், மனுஷனை வணக்க மாட்டார், மனுஷனுக்கு ரொம்ப பிரியப்படுத்த மாட்டார் இல்லை. தலையில் சொல்லுங்களேன், மனுஷனை பிரியப்படுத்தவா? நம் தேவனை தான் பிரியப்படுத்தணும்ல, தேவனை பிரியப்படுத்தணும். அதுதான் நம்ம சிந்தை இருதயம் இருக்கும். தானியேலப்பா சொன்னி எனக்கு மிகவும் பிரியமானவன் சொன்னார்ல, திராட்சை ரசம் எல்லோரும் கிடைக்கணும், அவனுக்கு குடிச்சிருந்தா என்ன இருக்கும்? அது சொல்லுவார், அந்த வார்த்தை சொல்லியிருப்பாரா? திராட்சை ரசம் எல்லோரும் கொடுக்குறாங்கன்னு அவனுக்கு குடிச்சிருந்தா என்ன இருக்கும் சொல்லியிருப்பாரா? மிகவும் பிரியமானு சொல்லியிருக்க மாட்டார் இல்லை. எல்லோரும் சேர்ந்து அந்த எகிப்தில் கிடைக்கப்பட்ட அந்த பாபிலோனுக்கு கிடைக்கப்பட்ட அந்த விக்கிரங்களுக்கு வைக்கப்பட்ட அந்த சாமிக்கு வைக்கப்பட்ட அந்த படைப்பை இல்லை, அந்த சாப்பாடு அவனு சாப்பிட்டான்னா. ஏன்னா அந்த காலத்தில் ராஜாக்கெல்லாம் முதலாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று அவங்க முதல்ல சாப்பிட மாட்டாங்க, முதல்ல சாமிக்கு வைப்பாங்க. ரெண்டாவது அந்த போஜனத்தில் ஏதாவது ஒரு அது விஷம் அப்படியே இருந்துச்சுன்னா வேலை செய்கிறவங்க முதல்ல சாப்பிட்டு தான் ராஜா சாப்பிடுவாங்க. முதலாவது விக்கிரங்களுக்கு, அப்புறம் அந்த வேலை செய்கிற ஆட்களுக்கு, அப்புறம் தான் ராஜா சாப்பிடுவார். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல தான் தானியேல் இருக்கிறார். தானியேல் ஒரு வேலைக்காரன் மாதிரி அடிமையாக தான் போனவர். ஆனால் ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது, இது இல்லை தீட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனை பிரியப்படுத்த பார்த்தார். அதனால தான் தானியேலை பார்த்து, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அல்லேலூயா சொல்லாமல் ஏதோ ஒரு ஜெபம் பண்ணிட்டதுனால அந்த வார்த்தை சொல்லலை ஆண்டவர். நம்ம நினைக்கிறோம் ஒரு 1000 சோத்திர வழி எடுத்துகிட்டு சோத்திரம் சொல்லிட்டா பிரியமா? அப்படிலாம் இல்லை. அது ஒரு பக்கம் ஆண்டவர் பிரியப்படுத்த இல்லை. தேவனுக்கு எது பிடிக்காதோ அதை நமக்கு பிடிக்கக்கூடாது. நான் சொல்ல ஆமேன்னு சொல்கிறீங்க, தேவனுக்கு எது பிடிக்கும் அதுதான் நமக்கு பிடிக்கணும் அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ சத்துருக்களுக்கு சத்ருவாயும் அப்படின்னு சொல்லுங்களேன். விரோதிகளுக்கு அவன் நிறைய பேர் விரோதிகள் இருப்பாங்க, நமக்கு நிறைய குழி வெட்டுவாங்க இல்லை. ஆனாலும் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கவனமாக கேட்டு அவைகளின்படி நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லிக்க, நான் சத்துருக்களுக்கு என்ன செய்வேன்? பெரிய சத்ருவாக இருந்தால் கூட சத்ருவாய் மாறிடுவார் ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுவோமா. தாவீதுக்கு சவுல் சத்ருவாக இருந்தான். யார் சத்ருவாக இருந்தால் சொல்லுங்கள், அப்படி தானே? சின்ன வயசில் கோலியாத்தை ஜெயித்தான். 17 வயசு இருக்க இருந்த வாலிபனாக இருக்கும், இளைஞனாக இருக்கும்போது கோலியாத்தை ஜெயித்தான். எல்லாரும் ஜனங்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க. திடீர்னு அம்மா மாதிரிலாம் பாட்டு பாடிட்டாங்க. என்ன பண்ணாங்க சொல்லுங்கள்? சவுலை காட்டிலும் தாவீதை தூக்கிட்டாங்க. இந்த ஒரு சில ஆளை தூக்கி ஒரு ஆளை குறைக்கிறது சில இடத்துல எல்லாருக்கும் பிரச்சனை வரும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை. ஊழியரை கூட சொல்லுற இடத்துல சில விசுவாசியை தூக்கிட்டு சிலரை குறைக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மனுஷனுக்குள்ளே எல்லாம் இருக்கும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. தாவீது அந்நாள் முதற்கொண்டு எப்படி பார்த்தானா சொல்லுங்கள்? அவனை பார்க்கும்போதே ஒரு வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி 4 இடையில அது ஒரு பெருசாக ஆகி கடைசியில் சின்னது பெருசான மாதிரி தாவீதை கொலை செய்வதற்கே தேடிட்டான் சவுல். ஆனால் ஒரு முறை சவுல் கையில் தாவீது கையில் சாவுலை ஒப்பு கொடுத்தாலும் அப்போ அவன் ஆண்டவர் சவுலை என்ன செஞ்சார்? தாவீது அவனை நேசித்தான் அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ ஒரு தெல்லு பூச்சியை ஒரு கொண்டு போடுறது போல் என்னை கொண்டு போடங்கன்னு சொல்லி ரொம்ப ஈட்டிலாம் கையில் இருந்துச்சு, சவுளுடைய ஈட்டிலாம் இருந்துச்சு, எடுத்து கொடுத்துருக்கலாம்ல. கூட இருக்கிறவங்க சொல்லலாம், ஒரே குத்தா 2 குத்தா இல்லை, எப்படி குத்தா சொல்ல, ஒரே போட்டுடலாம்ல அப்படின்வாங்க. பார்த்தீங்களா, நிறைய ரவுடியெலாம் இருப்பாங்க சில ஆட்கள். சில என்ன தான் சர்ச்சைக்குள்ளே வந்தாலும் ரசிக்கப்பட்டாலும் அந்த சுபாவம் போகாது. பேதுரு இயேசுவோடு 3 வருஷம் இருந்தாலும் என்ன செய்ய, கையில் என்ன இருந்துச்சு சொல்லுங்கள்? என்ன இருந்துச்சு சொல்லுங்கள்? பட்டயம், மீன் வெட்டுற ஆளுக்கு கையில். இங்கே ஆண்டவர்களை வந்து பட்டயத்தை வச்சுட்ருக்கான் பாருங்கள். இப்படிலாம் இருப்பாங்க விசுவாசி. சபைக்குள்ளே வந்தும் ஜென்ம சுபாவம் மாறாமல் இருப்பாங்க. ஜென்ம சுபாவம் ஒழியணும் அல்லேலூயா சொல்லுங்களேன். சுயம் எண்ணில் சாம்பலாய் மாறணும் அல்லேலூயா சொல்லுங்களேன். மாம்சமெல்லாம் அணைச்சேனும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கெல்லாம் ஜெபிக்கணும். நமக்குள்ளே அந்த மாம்சத்தின் கிரியைகள் என்ன செய்யுது, கலாத்தியலெல்லாம் அதை படிக்கணும். நீங்கள் அதை அப்ளிகேஷனில் வசந்து சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கி போகணும் அல்லேலூயா சொல்லுவோமா. சவுல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தாவீது அவனை நேசிக்கிற. அப்போ தான் அந்த சவுல் சொல்கிறாரு அந்த ஒரு வசனத்தை மட்டும், 1 சாமுவேல் 26-25. அதற்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே என்ன சொல்கிறார் சொல்லுங்கள்? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான் அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் சொன்னது சொல்லுங்கள்? இல்லை, சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறார். சத்ருவாக இருந்தவன், விரோதியாக இருந்தவன் வாயிலேருந்து ஆண்டவர் என்ன வார்த்தை போட்டார் சொல்லுங்கள்?
பிழையாம் ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போகணும். ஆனால் வார்த்தை எப்படி வந்துச்சு சொல்லுங்கள்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் ஆண்டவர் பார்க்குறது. அதான் பிரியம். காண்டாமல் இருக்குது. ஐயோ இவன் சபிக்க போனவன் ஏன்டா சொன்ன கூட்டு அந்த போயா அப்படின்ட்டு போயிட்டான். நீங்கள் ஆண்டவர் பிரியமாக இருந்தால் உங்கள் சத்ருவனுடைய வழிகள் கர்த்தர் பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் சமானமாகும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த ஆண்டில் நீங்கள் ஆண்டவர் பிரியமாக நடக்க ஒப்பு கொடுங்க. சவுலை பார்த்து தாவீதை பார்த்து சவுல் சொல்கிறாரு, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்பா, நீ சாதாரண ஆள் கிடையாது. உன்னை நான் எப்படியாவது அடித்து கொல்லலாம் நினச்சேன், ஈட்டியை வச்சு கொல்லலாம் நினச்சேன், எத்தனை முறை கொல்ல நினச்சான். இவனை வெளியே வனாந்தரத்துக்கு போய் அங்கேயும் உன்னை அடிக்கலான்னு வந்தேன். ஆனாலும் உன்னை சாகடிக்க முடியல. நீ ஆசீர்வாதமாக இருக்கிறவன், நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்ட. பக்கத்தில் பார்த்து கைகளை சொல்லுங்கள், கைக்கு பிடிச்சி சொல்லுங்களேன் ஒரு வாரம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ நல்லா சந்தோஷமாக சிரித்து சொல்லுங்களேன். நீங்கள் பெரிய காரியங்களை செய்வேன். கொஞ்சம் நல்ல ஒரு வாக்கு தத்துவம் ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் இந்த ஆண்டில் பெரிய காரியங்களை செய்வீங்க. நான் யாருக்குமே வில்லியம் கேட்ஸ் சொன்னது போல் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனது பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன். என் குமாரனாகி தாவீதை நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்புறம் சொல்லுங்கள். அப்புறம் இன்னும் ஒரு வந்து அடுத்த ப்ளஸ்ஸிங் சொல்லுங்கள். பக்கத்தில் கை பிடி சொல்லுங்கள். பிரதருக்கு பின்னால் கை பிடி சொல்லுங்கள். அல்லேலூயா. நீ பெரிய காரியங்களை செய்வா, நீ மேன்மேலும் பலப்படுவா. சொல்லுங்கள். நாளுக்கு நாள் விருத்தி ஆவாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போது இருக்கிறத பார்க்கலும் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்போம். நல்லா வாழ்த்து. கையை தட்டி கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஓ ராபா லாபா சந்தராபா லாபா லாபா லாபா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம உண்மையாக கேட்டால் சத்துருக்களையும் சமானமாக முடியுது. சத்துருக்கு நம்ம சத்துருவாக இருக்க வேண்டாம், விரோதிக்கு நம்ம விரோதியாக இருக்க வேண்டாம். அவர் நினச்சா பார்த்துருவார்ல. சவுலத்து காலேஜில் தாவீது காலில் வந்து விடுற அளவுக்கு அவனை நாட்டோன்னு மாற்றிட்டார்ல. இதெல்லாம் படித்து பார்க்கும்போது ராஜா அவன் எவ்வளோ பலம் இருக்கும் இல்லை? தாவீது எங்கே இருக்கான தேடி கொண்டு வாங்கடானா கொண்டு வந்துருப்பாங்களா, கொண்டு வந்துருக்க மாட்டாங்களா? பலன் இருக்கா இல்லையா? அவன் காட்டில் இருந்தானே, எங்கே சீப்புரு தூயில் இருந்தானே, எந்த தூயில் இருந்தாலும் ஒடிச்சு கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா அந்த ராஜாவுக்கு அது அதிகாரம் இருக்குது. நம்ம பிரதம மாதிரி போய் இந்த இடத்துல இந்த ஊரில் ஒரு ஆள் ரொம்ப கலட்டாக பண்ணுறார், எனக்கு உரமாக தீங்கு பண்ணிட்டார், அவரை பிடிச்சி கொண்டு வாங்கன்னு சொன்னால் அட்ரஸ் கொடுத்து கொண்டு போனால் கொண்டு வராங்களா, விட மாட்டாங்களா? இராணுவத்துக்கு கொடுப்பாங்க, மிலிட்ரிக்கு இது போலீஸுக்காரன் கொடுப்பாங்க, அந்த ஏரியா வட்ட செயலாளர் கவுன்சிலர் யாரோட தூக்கடா அவன். ஆனால் அவ்வளோ பலன்னு விடலை ஆண்டவர். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அதுதான் நம்ம ஆண்டவர். ஆண்டவர் எவ்வளோ நல்ல தெய்வம்ன்றதை நீங்கள் நிறைய பேர் புரிய மாட்டாங்க. இலையில சொல்லுங்களேன். நீங்கள் சத்துருடைய போய் சண்டை போடாதீங்க. சத்துருக்கு அவர் சத்ருவாயும், விரோதிக்கு அவர். இப்படி நிறைய வாக்கு தத்தங்கள் நான் படிச்சுட்டு வந்தேன். படிக்கும்போது வாசிக்கிறோம். அடுத்தால என்ன சொல்கிறேன்னா 23 யாத்திராமம் 23 என் தூதனானவர் உனக்கு முன்னால் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசீரும் கானானியரும் ஏவியரும் எபீசியர் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அதம் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போவார். சொல்லுங்கள். இந்த வருஷம் உங்களை நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை நடத்திட்டு போவார். எப்படி கவலைப்படாதீங்க. இந்த குடும்பம் அந்த வருஷத்தில் எப்படி நடத்த போகிறேன் குடும்பத்தை. சில அம்மாமாருக்கு கவலையாக இருக்குல்ல. ஏசப்பா நடத்துவார். சொல்லுங்கள். என் பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? என் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த சபையை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நடத்தி கொண்டு போவார், அதிசயமாக நடத்துவார், நித்தமும் நடத்துவார். இப்படி தியானித்தா நிறைய போயிட்டே இருக்கும் வசனம் இல்லை? கர்த்தர் நித்தமுனை நடத்தி அப்புறம் மகாவரட்சி என்னுள் ஆத்துமாவை எலும்புகளை இளமுள்ளதாக்கி நீர்ப்பாய்ச்சலான போட்டுப்போம் வற்றாது நித்தம் நடத்த. கவலைப்படாதீங்க. எப்படி நடத்த போகிறோம் குடும்பத்தை, பிள்ளைகளை எப்படி நடத்த போகிறோம், வீட்டில் ஒரு முக்கியமான ஆள் இல்லையே, கவலைப்படாதீங்க. அவங்களை நடத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம கையை பிடிச்சி நடத்துவார். அல்லேலூயா சொல்லுவாமா? அவன் அழகாக நடத்துவார். உங்களை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. குயவன் கையில் ஒரு களிமண்ணை போல நினைச்சேனும். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை. ஆமென். உருவாக்குமே என்னை உருவாக்கும். அப்படியே நீங்கள் அப்படியே உங்களை ஆண்டவர் தந்துடணும்.
கொஞ்சம் பாதி இயேசுவுக்கு மீதி உலகத்துக்கு அப்படிலாம் கொடுத்துடாதீங்க. இலையில சொல்லுங்களேன். ஆற்றுல ஒரு கால் சொல்லுங்கள், முழுமையாக கொடுத்துருங்க. ஆண்டவர்களை அப்படி கைட் பண்ணி எங்கேயே கொண்டு போயிடுவார். இலையில சொல்லுங்களேன். நீங்கள் நினைக்காத உயரத்தில் கொண்டு போயிடுவார். இலையில சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒன்றும் இல்லாத இடத்துல தான் உருவாக்குவார். சீசரில் பார்த்து கேட்டார்ல, நான் உங்களுக்கு பாதரட்சிகளும் நடிக்கிற வசந்தம் எங்கே போனாலும் சொல்லுவேன். பாதரட்சிகளும் பணப்பையும் சாமான் பையும் இல்லாமல் அவங்கள அனுப்பின போது ஏதாவது உங்களுக்கு அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒன்றுமே குறையில்லை. அலையில சொல்லுங்களேன். ஏன்னா ஒன்றுமே குறை வைக்கலையே ஆண்டவரில். பணப்பை கிடையாது, ஜாமான் பை கிடையாது, பாதரட்சி எங்கே போனாலும் செருப்பு போடாமல் போக மாட்டோம், பையை தூக்காமல் வைக்க மாட்டோம், பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்லார், இதெல்லாம் இல்லாமங்களை அனுப்பினேன். ஆனால் இயேசு கூட இருந்தார். அலையில சொல்லுங்களேன். அதான் முக்கியம் உங்களுக்கு. நான் நேற்று வந்து வீட்டில் ஜெப வீட்டில் சொன்னேன், இயேசுநாதர் இந்த உலகத்தில் வந்தபோது அற்புதம், நிறைய அற்புதம் செய்தார். முதலாவது எந்த அற்புதம் செய்தார் சொல்லுங்கள்? காணாவூர். நிறைய சிலர் மீன் பிடிக்கிறது அது ஒரு பக்கம் சிலர் சொல்லுவாங்க. ஆனால் வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா காணாவூர் கல்யாணத்தில் இயேசு செய்த முதலாவது அற்புதம் இல்லை. அப்போ அங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம் இல்லை, நிறைய இல்லைன்னு இருக்கும். திராட்சை ரசம் இல்லை, நேரம் இல்லை, வரவில்லை, இப்படி நிறைய இருக்கும். ஆனால் எல்லாம் இல்லாமல் இருந்தாலும் இயேசு அங்கே இருந்தனால அற்புதம் நடந்துச்சு. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இல்லை சொல்லுங்களேன். உங்கள் வீட்டில் ஒருவேளை உங்களுக்கு நிறைய இல்லாமல் இருக்க, படிப்பு இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு இருந்தால் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இல்லை சொல்லுங்களேன். இருக்கக்கூடிய இருந்தாலும் நடக்கும். இயேசு தான் இருக்கணும் நமக்கு. அவர் இருந்தால் எல்லாம் நடக்கும். அருமையான வேலை. பணப்பை இல்லை, ஜாமான் பை இல்லை, பாதரட்சைகள் இல்லை. ஆனால் இயேசு இருந்தனால குறை இல்லைங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? நிறைய சம்பளம் அவங்களாம் இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு சிம்பிள் வருமானமாக பரவாயில்ல, இயேசு இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக குடும்பத்தை நடத்துவீங்க. அலையில சொல்லுங்களேன். புரியுதா? நான் ஊழியத்துக்கு வரும்போது ஒன்றுமே காலை 6 சொன்ன நேரத்துக்கு அந்த ராமாவரத்தில் நேரம் புதுசாக 2 3 இந்துஸ் வந்ததுனால என்னுடைய சாட்சியெல்லாம் நான் சொன்னேன். ஆண்டவர் அறியாதவன் தான், ரசிக்கப்படாத முன்னால நான் ஒரு விக்கிரகாரக்காரன், பேர் பாலசுப்ரமணியம். ஏன்னா ஆண்டவர் ரசித்தார். ஆண்டோட ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு வேலையை விட்டேன், மனைவி வேலை செஞ்சாங்க, வேலையை விட்டோம். அந்த இடத்துல எவி சின்ன குழந்தையாக இருந்தோம். 6 மாதம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அக்டோபர் 24 அவன் பிறந்தது. நான் மே 1 முழு நேரமாக வெளிவித்து விட்டேன். ஏறக்குறைய ஒரு 6 மாதம் தான் அந்த கேப். ஏப்ரல்லே ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டார். ஆனால் மே மாதம் அந்த ஒரேடியாக கரெக்டாக முடித்து தொழிலாளர் தினத்தை கணக்கு பண்ணி விட்டுட்டேன். ஆனால் அன்றைக்கி வாழ்க்கையை பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாது. என்னுடைய ஆவிக்குரிய நிலைமையில் நல்லா ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் பொருளாதாரம் எனக்கு பேக்ரவுண்டு எனக்கு சப்போர்ட் கிடையாது. எங்கள் தங்கச்சி ஃபேமிலி இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க எனக்கு, நான் சர்ச்சை ஆரம்பித்த கூட எங்கள் சர்ச்சைக்கு வரணும்னு நினைக்கல. எங்கள் பாஸ்டர் அப்படியே அவங்கள என்கரேஜ் பண்ணலை. நீ தனியாக போ, நீ தான் ஆரம்பிச்சு, நீ தான் கஷ்டப்படணும்னு விட்டார். ஆனால் கர்த்தர் என்னை கைவிடலை. அலையிலோ சொல்லுவோமா? அலையிலோ சொல்லுவோமா? சில பாஸ்டர்ஸுக்கெல்லாம் பேக்ரவுண்டு இருப்பாங்க. பாஸ்டருக்கு பின்னால் அவங்க சொந்தக்காரங்க பின்னாடி இருப்பாங்க, அக்கா தங்கச்சி. என் வைஃப் சார்படி யாருங்க ரசிக்கப்படலை. யாருக்கும் எதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. கொடுக்கணுமா, ஜெபிக்கணுமா, உதவி ஒன்றும் தெரியாது. ஆனால் கர்த்தர் அழைச்சா நான் வந்தேன். அன்றைக்கி குறையில பல நேரத்தில் கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்க நான் கர்த்தர் எவ்வளோ உயர்த்தி வச்சுருக்கிறேன். அலையில சொல்லுவாமா? உண்மையாகவே ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார். அதனால் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி இல்லையே, இன்றைக்கி ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லை நினைக்காதீங்க. உங்களை அழகாக நடத்தி கொண்டு போவார். அலையில சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு கேட்டது போல் உங்களை காப்பார், ஆயத்த மணி குளத்தில் சேர்ப்பார், உங்களுக்கு தூதனை அனுப்புவார். அலையில சொல்லுங்களேன். உங்களுக்கு யாரெல்லாம் சத்துருவாக இருக்காங்களே பயப்படாதீங்க. சத்துருக்கு அவர் சத்துருவாக இருப்பார். அலையில சொல்லுவோமா? அலையலூயா. விரோதிகளுக்கு விரோதியாக இருப்பார். பக்கத்தில் 25 வசனம் வாசிங்க. யாத்திராமம் 23:25. உங்கள் தேவனாய் கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை ஒன்றிலிருந்து விலக்கி வாயன். அலையில சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்லா சேவிங்க, நல்லா வர்ஷிப் பண்ணுங்க. அலையில சொல்லுங்களேன். அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார். அப்போனா என்னது? சாப்பாடு. அலையில சொல்லுங்களேன். உங்களோட ஆகாரம், உங்கள் தண்ணீர் எல்லாம் சுபாதமாக இருக்கும். வியாதி இருக்குதா? கவலைப்படாதீங்க. வியாதியை உங்களை விட்டு விலக்கி போடுவார். அலையில சொல்லுவோமா? வியாதியை உங்களை விட்டு விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். சில வியாதிகள் வரலாம் நமக்கு இல்லை. ஆராதனைக்கு வாங்க. சின்ன தலைவலினா லீவ் போட்டுறாதீங்க. வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, சில தலைவலினாலும் வயிற்று வலினாலும் சர்ச்சைக்கு விட்டுட்டு வேலைக்கு போவாங்க. ஆனால் சர்ச்சைக்கு வர்றதுக்கு யோசிக்க மாட்டாங்க, யோசிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. முடியாத பட்சத்தை நான் தப்பாக சொல்லலை. அதனால் நான் ரொம்ப ஒரு அரக்க மாதிரி நினச்சிடாதீங்க. நீ
நான் சொல்ல தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் இதே ஒரு சின்ன படம் பலவீனமாக இருந்தாலும் வேலைக்கு போவாங்க, ஆனால் சர்ச்சுக்கு லீவ் போடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் வந்து பாருங்கள், நீங்கள் ஆண்டவரை ஒர்ஷிப் பண்ணும்போதே கர்த்தர் விடுதலை கொடுப்பார். நான் பார்த்துருக்கேன். எனக்கு நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் என் ஒய்ஃபிட்ட தெரியும், என்னை பலமுறை நம்ம சர்ச்சில் சாச்சு தலைவலி, தீராத தலைவலி. முதல்ல அதுதான் ஏற்றுக்கொண்டேன். ஒரு நாள் ரொம்ப நாள் கழிச்சு அந்த தலைவலி வந்துச்சு. அப்போ இப்போ சர்ச்சுக்குள்ளே எப்படியாவது போயிடணும்னு சொல்லி சைக்கிளில் நான் போயிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் பேசுகிறார். நான் சொல்லியிருக்கேன்ல, அவன் இடத்துல வாஞ்சியாக இருக்குன்னு விடுவிப்பேன். சர்ச்சுக்குள்ளே போகிறேன், ஆரம்ப நாட்களில் போகும்போது அங்கே பாட்டு பாடுறேன், வெற்றி கோடி பிடித்திடுவோம் வீரன். அந்த பாட்டு பாடிட்டு இருக்கும்போது வெள்ளம் போல சத்தம். அந்த பாருங்கள், அந்த பாட்டு பாடிக்கும் நானும் மெய் மறந்து உங்கள் தேவனாய் கர்த்தரையே செவிக்கு கடவுன்னு சொல்லி அவர் ஆராதனை செய்துக்கிட்டு இருக்கும்போது உண்மையாக நான் உணர்ந்தேன், ஆண்டவர் என்னை தலைவலியெல்லாம் நீக்கி போட்டார். அல்லையில சொல்லுவோம். ஏன்னா ஆண்டவரை சேவிக்கணும், அவரை ஆராதிப்பதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், உன் அப்பா ஆசீர்வதிக்கப்படும், உன் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை உனக்கு எப்பேற்பட்ட வியாதியோட இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாது. சில வியாதிகளை ஆண்டவர் அனுமதிப்பார். வியாதிகளை கத்த நிச்சயராக சொல்லுங்கள், நம்ம சரீரத்தை அனுமதிப்பார். சில நோய்கள் நம்ம இது மூலமாக எனக்கு தலைவலி வந்ததுனால தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ரட்சகராக. எனக்கு இந்த கை ஒடிஞ்சனால தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அது உடனே நமக்கு அது மகிமையாக தெரியாது. லாசர் வந்து வியாதிப்பட்டார் இல்லை, இயேசு ரொம்ப நேசிச்சார் இல்லையா, பைபிள் படிக்கணும் இல்லையா. மார்த்தாள் மரியாள் அவர் யார், லாசர் மேலே இயேசு அன்பாக இருந்தான்னு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு. இயேசு நான் உடனே போயிருக்கலாம்ல, தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். ஆனால் இயேசுநாதர் உடனே போகலை. ஒரு நாளில் 2 நாளில் இவங்க இறந்தது பிறகு 4 நாள் கழித்து போகிறார். அப்போ எத்தனை நாள் கழிச்சு போனால் நமக்கு தெரியல. வியாதியாக இருக்கும்போது ஒரு சொல்கிறாங்க, இன்றைக்கி SMS இருக்கு மாதிரி, வாட்ஸ்அப் இருக்கு மாதிரி, அந்த மாதிரி அந்த காலத்தில் கிடையாது இல்லை. இயேசுநாதர் வேறு ஊரில் இருந்திருப்பார், யாரையாவது ஆள் அனுப்பிச்சி விட்ருப்பாங்கல்ல. அந்த காலத்தில் ஒரு டெத் ஆனால் கூட இப்போ நமக்கு உடனே வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றோம் இல்லை. அந்த காலத்தில் தந்தி அனுப்புவாங்க, இல்லைன்னா ஊரில் வந்து ஒரு ஊருக்கு போய் காலையில் போய் சொல்லிட்டு வருவாங்க இல்லை. இப்படி எத்தனை நாள் ஆச்சு நமக்கு அந்த கதை தெரியாது. ஆனால் அவர் செத்து 4 நாள் ஆச்சு தான் இயேசுநாதர் போகிறார்ல. ஆனால் ஆண்டவர் அங்கே போய் ஒரு அற்புதம் செய்தார். இறந்த உடனே உயிர் தெழுந்த பிறகு யூதரில் அநேகர் இயேசு மேலே விசுவாசம் வச்சாங்க. அல்லையிலே சொல்லுங்களேன். அப்போ அந்த வியாதி மூலமாக ஆண்டோடைய நாமம் மகிழ்ப்பட்டுச்சு. இந்த இடத்துல ஒரு குருடனை யோவான் 9:1 நினைக்கிறேன், பிறவி குருடனை கொண்டு இயேசு இடத்துல கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த வசந்த வாசிங்க, 9:1 வாசிங்க. போகையில் பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை கண்டு, ரவி, இவன் குருடனாய் பிறந்தது இவன் யார் செய்த பாவம்? பாருங்கள், இவன் செஞ்ச பாவமா, அவருடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று இவனை கேட்டார்கள். இயேசு பிரயத்தனமாக, அது இவன் செஞ்ச பாவம் கிடையாது, அவருடைய பெற்றவர்கள் செய்த பாவம் கிடையாது, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டே இவன் இப்படி பிறந்திருக்கிறான். அலையிலே சொல்லுங்களேன், அலையிலே சொல்லுவோமா. ஆமாம், சில இடத்துல அப்படி தான் சொல்லுவாங்க, ஐயோ இவன் அப்படி கிடக்கிறான், வியாதியாக கிடக்கிறான். அவங்கள பார்த்து சிலர் சொல்லுவாங்க, இவன் செஞ்ச பாவத்தில் தான் அனுபவிக்கிறான், அவன் சொல்லிட்டு போகிறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமோ? அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், இவன் செஞ்ச பாவம் கிடையாது, அப்பா அம்மா செஞ்ச பாவம் கிடையாது. இவன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகுது. அலையிலே சொல்லுங்களேன். சில வியாதிகள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுங்க. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அலையிலே சொல்லுவோமா. யோபு போல் உத்தமன் யாரும் கிடையாது, சன்மார்க்கன் யாரும் கிடையாது, தேவனுக்கு பயந்தவன் யாரும் கிடையாது, பொல்லாப்பை விட்டு விலகிற அவனை போல் பூமியில் ஒருவன் கிடையாதுன்னு சொன்னார் ஏசுனார். ஆனால் அவருடைய சரீரத்தில் பயங்கரமான நோய்கள் இல்லை. உள்ளங்காலிலிருந்து பைபிள் சொல்லப்பட்டிருக்குது, உச்சந்தலை வரைக்கும் பயங்கரமான பருக்களினாலே அவன் வேதனைப்பட்டான். எல்லாம் போயிடுச்சுல்ல, பிள்ளைகள்லாம் போயிட்டாங்க. இப்போ அவன் சரீரம் இருக்கிறது ஒரே ஒரு சரீரம்தான், சரீரமும் வியாதி. நம்ம ஊரில் சொன்ன போல் அந்த கொட்டாங்குச்சி வச்சு என்ன செய்கிறார் சொல்லுங்கள், சுரண்டிகிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் அம்மா வந்தாங்க, என்ன செய்யலாம், யோபு மிஸ்ஸஸ் அம்மா வந்து, என்ன தான் சுரஞ்சிருக்கீங்களா? நான் பரவாயில்ல, என்ன போட்டு விடேன், தேய்ச்சி விடேன். அந்த அம்மா ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம், ஒன்றும் பண்ணலாம். அந்த அம்மா வந்து சும்மா இருக்கிறவனை பற்றி என்ன செய்யுது, சத்தம் போட்டு போகிறாங்க. என்ன போகிறாங்க, நீனும் உத்தமத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்களா? ஏன் உயிரோடு இருக்கிறீங்க? தேவனை துஷித்து இப்படி பேசுனாங்க. ஆனால் யோபு அந்த இடத்துல அவர் பாவம் செய்கிறார். நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல் பேசுகிறாய். சரி பாருங்கள், எவ்வளோ தேவன் கையில் நன்மை பெற்றேன்னா அவர் ஒருவேளை அவர்
அவருடைய இருதயத்தை அவர் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு. தீமை செய்கிற தேவன் அல்ல, தீமை பார்த்தா சுத்தரக்கண்ணன். ஆனால் அவருடைய எண்ணங்களை தான் அது, அவருடைய இது தான். எவ்வளோ நன்மை பெற்றிருக்கோம் பார்த்தீங்களா. நான் வரும்போது நிர்வாணியாக தான் வந்தேன்ல, அப்படி தான் அவர் சொல்கிறார் இல்லையா. இன்றைக்கி எவ்வளோ ஆடு மாடு கொடுத்தாரு, ஒட்டகம் கொடுத்தாரு, பிள்ளைகள்லாம் கொடுத்தாரு. இப்போ ஏதோ தீமை நடந்துருச்சு, நன்மை நம்ம பெற்றோம் இல்லையா. நம்ம கொண்டு வரும்போது தான் கொண்டு வந்தோமா. நிறைய சிலர் சகோதரிகள் நல்லா காற்றுல கடத்துல நிறைய போட்டு வச்சுருக்கீங்க. அலையில சொல்லுவோமா, இதெல்லாம் நம்ம கர்த்தர் கொடுத்தது. அலையில சொல்லுங்களேன். ஐஸ்வர்யம் பொண்ணும் எல்லாம் கர்த்தரால் வருகிறது. அலையில சொல்லுங்களேன். அது மாமியார் வீட்டில் கொடுத்தாலும் மாமனார் வீட்டில் கொடுத்தாலும் சொல்லணும் கர்த்தர் கொடுத்ததுன்னு சொல்லணும். அலையில சொல்லுங்களேன். நீங்களே சம்பாதிச்சாலும் கர்த்தர் கொடுக்குதுன்னு சொல்லணும். அலையில சொல்லுங்கள். ஏன்னா பைபிள் சொல்லுது, நான் போன உபாச ஞானி தன் ஞானத்தை குறித்து, பராக்கிரமசாமி தன் பராக்கிரமத்தை குறித்தும், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டாம். எரேமியாவில் வாசிக்கிறோம். ஞானி என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கள். அந்த வசந்த வாசிங்க. எரேமியா புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஞானி தன் ஞானத்தை குறித்தும் பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்தும் 9 அதிகாரம் 23 வசனம். ஞானி தன் ஞானத்தை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை குறித்து அறிந்திருக்கிறதை உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அல்ல சொல்லுங்களேன். ஞானத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டு. ஞானம் நமக்கு தேவை தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பாக ஞானம் வேணும். நல்ல வேலை செய்ய, குடும்பத்தை நடத்த, பிள்ளைகள் படிக்க ஞானம் தேவை தான். அதில் பெருமைப்படக்கூடாது. அல்ல சொல்லுங்களேன். நமக்கு பராக்கிரமம் தேவை தான். ஐஸ்வர்யம் பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, அதெல்லாம் தேவை தான். ஆனால் அதை காட்டிலும் நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டினா, பூமியில் கிருபையில் ஒரு தேவன் இருக்கிறார். அலையில சொல்லுவோம். நியாயம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீதி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு நீதி கிடைக்கலையா, நீங்கள் சொல்லணும் எனக்கு என் தேவன் நீதி செய்வார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு நியாயம் கிடைக்கல, என் தேவன் எனக்கு நியாயம் செய்வார். அந்த அறிவு நமக்கு இருக்கணும். அந்த நேரத்தில் எனக்கு நியாயம் கிடைக்கலையே, நீதி கிடைக்கலையே, நான் நல்லதாக நடந்தேன், எனக்கு கர்த்தர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் முறுமுத்தீங்கன்னா அது ஆண்டவர் பிரியமாக இல்லை. அந்த வசனத்தில் தான் இப்படிப்பட்டவர் மேலே அவர் பிரியமாக இருக்கிறார். அவருடைய நீதியை நியாயத்தை குறித்து அவர் கிருபையில் அவர் இந்த இஸ்ரவேல் மக்கள் எவ்வளோ மோசமாக போயிட்டாங்க. இறைமை 3:1 உபவாசம் பற்றி சொன்னேன். அவர்கள் நினச்சிதாங்க, அநேகரோடு நினச்சிதாங்க. 3:1 வாசிங்க. இறைமையா 3:1 வாசிங்க. ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்தில் புறப்பட்டு போய் அந்நிய மனுஷனுக்கு மனைவியாயினால் அவன் அவனிடத்தில் இருந்து திரும்ப போவானோ, அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுகிறார்கள். நீயோவென்றால் அநேக நேசரோடு என்ன செய்தா. ஆண்டவர் இந்த ஜனங்களை பார்த்து அவ்வளோ வயசுதான ஒரு பக்கம். 2வது விக்கிரக ஆராதனை போன நியூஇயரில் எவி பேசின போல் 2 அதிகாரம் முழுவதும் பச்சு பார்த்திங்கன்னா ஜீவ தண்ணீர் விட்டுட்டாங்க. ஆண்டவரை அநேக நாள் மறந்து போனாங்க. இப்படி நிறைய இருக்குது. மலை மேலே போனால் அங்கே ஒரு விக்கிரகம், கீழே மரத்து கீழே போனால் ஒரு விக்கிரகம் எல்லாம் செஞ்சுட்டு அதான் சொல்ல அநேகரோட நீ தப்பாலாம் போயிட்டப்பா. ஆனால் அந்த வசனம் முடிக்கும் என்ன சொல்லார், ஆகிலும் சொல்லுங்கள் என்னிடத்தை திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன்னு சொல்லலை. நீ எவ்வளோ தான் தப்பு செய்தாலும் சொல்கிறார் ஆண்டவர். எவ்வளோ அன்புள்ள தெய்வம், கிருபையுள்ள தெய்வம். பார்த்தீங்களா, நான் சொல்கிறேன் இந்த புல்வெளியிலேருந்து நான் பிரசங்கம் மட்டும் நான் ஒரு நாள் தகுதி கிடையாது, ஆனால் அவர் என் மேல் வைத்த கிருபை. அல்ல சொல்லுங்களேன். நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து ஆராதிக்கிறது ஒரு நமக்கு உலக பார்வையில் நம்ம ஒரு நமக்கு தகுதி கிடையாது தான், ஆனால் தேவன் நம்ம மேலே வைத்த இந்த அறிவு நமக்கு இருக்கணும்ல. அதை தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறேன். ஆண்டவரே நான் தகுதி இல்லைப்பா, உங்களுடைய கிருபையை குறித்திருக்கிறேன். அல்ல சொல்லுங்களேன். என் பாவத்தையெல்லாம் சிலுவையில் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பாவத்தெல்லாம் மன்னித்து விட்டார். அல்ல சொல்லாமா, எனக்கு நியாயம் செய்வான். இதுதான் நமக்கு அந்த அறிவு தான் நமக்கு தேவை. அருமையானவளே, அதனால் தேவனை சேவிப்போம். வியாதிகள் வந்தால் கூட பயப்படாதீங்க. யோபு வாழ்க்கையில் அதெல்லாம் ரெட்டத்தனையாக கற்று தந்தான். அதனால் ஆண்டவர் இந்த நாளில் நம்ம ஆஸ்வதிப்பா ஜெபம் பண்ணுமா. ஒரு சின்ன கொரஸ் பாடி நாம் ஜெபிப்போம். அடைக்கலமே உமது அடிமை நானே. ஒரு கொரஸ் பாடுமா. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே, கர்த்தனை செய்த நன்மைகளையே நித்த நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே ஆமை ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தேன், கர்த்தனை செய்த நன்மைகளையே
நித்தம் நான் இணைப்பேன். அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் இணைப்பவரே, மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபம் பாசத்தால் பற்றிடுவேன். மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபம் பாசத்தால் பற்றி கைதடி படவம் அடைக்கலமே அவர் ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து கத்தரி செய்த நன்மைகளை அமித்தம் நான் இணைப்பேன். அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேன். ஆமென். கத்தரி செய்த நன்மைகளையே நித்தம் நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே மகு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேட்ட நல்ல வார்த்தைக்காளர் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, வழியில் எங்களை காக்கிறவர், எங்களுக்கு ஆண்டவரை கொண்டு போய் சேர்க்கிறவர், எங்களுக்கு தூதனை அனுப்புகிறவன். அல்லேலூயா. எங்களுக்கு சத்துருக்களுக்கு நீர் சத்துருவாக இருப்பீர். ஆண்டவரே, எங்களை விரோதிக்கிறவர்களுக்கு நீயே விரோதியாக இருப்பீரப்பா. எங்களை நடத்தி கொண்டு போவீரப்பா. ஆண்டவரே, எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீங்க ஏசப்பா. ஆண்டவரே, வியாதி இருந்தாலும் அந்த வியாதியை விலக்கி போடி சொல்லுங்கள் ஏசப்பா. என் வியாதியை நீ மாற்றுவீர், விலக்கி போடுவீரப்பா. எப்படி வியாதியெல்லாம் மாற்றி போட்டு ரெட்டு தனையை ஆசீர்வதிச்சா. ஒருவேளை இன்றைக்கு இருந்த வியாதி உனக்கு ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம். தேவப்பிள்ளை, அதே தேவனுடைய நாமம் அந்த சரீரத்தில் மகிமைப்படும். பவுடைய சரீரத்தில் பலவீனம் இருந்துச்சு. அந்த பலவீனமான சரீரத்தை கொண்டு ஒரு மால்களை போட்ட போது அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்துச்சு. ஆண்டவரே, எல்லாமுடைய நாமத்தை மையப்படுத்துவதற்காக நன்றி. வந்து எல்லாரையும் ஆசீர்வதியும், கர்த்தரை சேவிக்கவும். ஆண்டவரே, இவனோட வாக்கை நன்றாக கேட்டு அதைப்படி நாங்கள் செய்யணும். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் நிறைய வாக்கு தத்தங்கள் கட்டளைகள் நிறைய இருக்கிறது. இவைகளை நாங்கள் தியானித்து அவைகள்படி வாழைகளுக்கு உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் பாதுகாப்பும் வழிநடத்துதல் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசுவுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.